இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலில் அதே கதை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. என்னென்னா ராஜலக்ஷ்மிக்கு கோவம்லாம் மகா மேலே இருக்குது. மகா மேலே பாதி கோபம் லைட்டாக ஒரு பர்சன்டேஜ் அன்போடு சூர்யா நடந்துகிட்டு இருக்காரு. சித்ரா எல்லாத்தையும் குட்டையை கலக்கி விட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் வேறு அந்த அனாமிகாவுக்கு கால் பண்ணி விஜய் வேறு ஒரு காதலை சொல்லிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ முதல்ல எபிசோடு ஆரம்பிக்கும் பொழுதே மீனாட்சின்னு வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பணம் தேவை, அட்வான்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் சும்மா கேட்காத. ஏற்கனவே ஒரு பணம் கேட்டல, இப்போதைக்கு இந்த வரவு என்னவோ அதை வச்சு செலவு பண்ணி வச்சுக்கோ, சும்மா அதெல்லாம் கேட்காத அப்படின்னு ராஜலட்சுமி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை வச்சு கொஞ்சம் பெருசாக்கணும்னு சித்ராதேவி முடிவு பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா சித்ரா மகாவை கூப்பிட்டு ஏய் நில்லு அப்படின்னா, என் பேர் இல்லை மகான்னு இவங்க சொன்னதுக்கப்புறமா காஃபி கொடுன்னு கேட்குறாங்க. இவங்க கையில் காஃபி இருக்குது, காஃபி லைட் காஃபி, இது நான் சின்னத்தைக்கும் மாமாவுக்கும் போட்டது, நான் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இல்லை எனக்கு இப்போ 6 நாளும் பரவாயில்ல, எனக்கு காஃபி போட்டுது அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, அவங்களுக்கு கொடுத்துட்டு கொடுக்குறேன், வேணா எங்கள் அக்காட்ட கேளுங்க அப்படின்னு அங்கே ஐஸ்வர்யாவை கேட்க, ஐஸ்வர்யா நான் வேணா காஃபி போட்டு வரேன் அப்படின்னா, எனக்கு தெரியாதா நீ வாய மூடுறி அப்படின்ட்டு எனக்கு இப்போ போட்டு தர அப்படின்னா முடியாதுங்கிறாங்க. ஓ சூர்யா அவன் பக்கம் வந்துட்டான், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓவராக ஆடுறியா, அந்த ஆட்டத்தை அடக்கிறேன் அப்படின்னு கோபமாக கிளம்பி போய் இந்த மீனாட்சி பணம் கேட்ட விஷயத்தை வச்சு மீனாட்சிகிட்ட போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு பணம் வேணும்னா மகாட்ட கேளு, மகா மனசை புரிஞ்சுக்க பதில் உனக்கு பணம் தருவா, உனக்கு வேணும்னா கேளு, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க அதே சமயத்தில் அங்கே போய் அந்த மீனாட்சி அக்கா இவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டதுக்கப்புறமா, சரி நான் சூர்யாட்ட கேட்டுட்டு என் கணவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு தரேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. என் கையில் காசு இல்லை, நான் கேட்டு தரேன் அப்படின்ட்டு. இதை சித்ரா வேற ஒட்டு கேட்டுறாங்க வேற. இது நடுவில் போய் விஜய் கிட்டக்க போயிட்டு அனாமிகாவை பற்றி நினைக்கிறீங்களா, அந்த பொண்ணு வேற உங்கள் மேலே ரொம்ப அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டு போக, அப்போ நான் அனாமிகா கால் பண்ணி மாத்திரை சாப்பிட்டீங்களா மருந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்க, இந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு தெரியலையே, பேசாமல் லவ்வை சொல்லிடலாம் அப்படின்ட்டு பிரபாவுக்கு கால் பண்ணி நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம், உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டியது இருக்குது, நீ டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா தான் அனாமிகாட்ட லவ்வை சொல்லணும்னு சொல்லி இவர் முடிவு பண்ணிட்டு பேசுவார். பிரபா என்ன நினச்சாங்களோ சரி வா தொலை அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு என்ன பெருசாக அடிபட்டு நான் ஐசியூவில் கிடக்கிற அப்படின்னு வேறு கிண்டெல்லாம் வேறு பண்ணுறாங்க. அவங்க வே ஆஃப் ஷோயிங் லவ்வே அதுதான். அவங்க அந்த மாதிரி அவங்க காதலை காமிக்கிறாங்க, ஆனால் அது இவருக்கும் புரியல. ஸோ 2 காதலுக்கு நடுவில் ஒரு சிக்கி கிடக்கிறாரு. இதுக்கு நடுவில் போய் மகா என்ன பண்ணுறாங்க, சூர்யா கிட்டக்க பணம் வேணும் அவங்க கேட்டாங்கன்னா, உனக்கு தான் பணம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பீரோவில் இருக்க பணம் உனக்கும் தான், உனக்கு சரியான விஷயம் ரீசன் கரெக்டுன்னு படிச்சுன்னா கொடுத்துரு அப்படின்ட்டாரு. சரி ஓகேன்னு முதல்ல யோசிச்சு, என்ன இருந்தாலும் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்காம கொடுக்க மாட்டேன் அப்படின்னா கொடுத்தாரான்னு இவங்க சொல்லி எடுத்து போகிறாங்க. அதுக்கு நடுவில் பொண்டாட்டி மனசு மாறணும், ராஜேஷியாக இருக்காண்டு ஏதாச்சும் ஆசனம்லாம் இருப்பீங்க இருந்துட்டீங்களான்னு கேட்க, கிண்டல் பண்ணாமல் கிளம்புன்ட்டாங்க. நேராக கொண்டு போய் அந்த பணத்தை கொடுக்கலான்னு அவங்க போயிட்டு இருக்கும் போதே சித்ரா என்ன பண்ணுறாங்க, ராஜலட்சுமி ஏற்றி விட்டுறாங்க. ரொம்ப மாறிட்டா அவள் மொத்தமாக எல்லாத்தையும் அவள் கைக்குள்ளே போட்டுக்கணும்னு பார்க்குறா அப்படின்னா, இந்த விஷயத்தை பற்றி பேச வேணான்னு ராஜலட்சுமி கிளம்ப, இல்லை மீனாட்சிகிட்ட பணம் கேட்டால் மீனாட்சி பணம் கொடுக்கலாமே, நீங்கள் அந்த பணத்தை இவள் கொடுக்க போகிறா, கொடுத்து யார் எல்லா பணமும் கொடுத்து எல்லாம் செய்கிறாங்களோ அவங்க மேலே தான் வீட்டில் இருக்க ஒர்க் பண்ணுறவங்கலாம் பாசமாக அபிமானமாக இருப்பாங்க, உங்கள் பவர் உங்கள் கையை விட்டு போகுதுன்னு ஏற்றி விட, கரெக்டாக உங்கள் பணத்தை கொடுக்குறத பார்த்து ராஜலட்சுமி நிறுத்து, என்ன பண்ணுற அப்படின்னா, பணம் கேட்டாங்க கொடுக்குறேன் அப்படின்னா, பணம் கேட்டால் கொடுத்துருவியா, என்ன உன் வீட்டு பணமா அப்படின்னு கேட்குறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.